ஹை கைஸ், நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னா உங்களுக்கு பிரிக் யூஸ் பண்ணலாமா சாலிட் பிளாக் யூஸ் பண்ணலாமான்னு பெரிய டவுட்டில் இருக்கீங்களா? நீங்கள் பிரிக் யூஸ் பண்ணி உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்களா நல்லா ஸ்ட்ரென்த்தனாகவும் இருக்கும். அட் த டைம் வந்து உங்கள் பில்டிங்கு ரொம்பவே கூலிங்காகவும் மெயின்டைன் ஆகும். ஆனால் நீங்கள் சாலிட் பிளாக்ஸ் போகும்போது என்ன ஆகும்னா உங்களோட ப்ராஜெக்ட் சீக்கிரமாக முடியும். ஒர்க் டைம் என்னமோ கம்மியாக தான் ஆகும். ஆனால் வெளியில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதே டெம்பரேச்சர் தான் உள்ளே இருக்கும். ஹாட்டாக இருந்துச்சுன்னா ஹாட்டாக இருக்கும், கூலாக இருந்துச்சுன்னா உள்ளேயும் கூலிங்காக தான் இருக்கும். ஸோ சாலிட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வீடை கட்டுறீங்கன்னா டைம் வந்து கம்மியாகும். க்யூரிங் டைமும் இதுக்கு கம்மி தான். பிரிக் யூஸ் பண்ணுவது ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், கூலிங்காகவும் இருக்கும் உங்கள் பில்டிங். ஆனால் க்யூரிங் பீரியட் நீங்கள் சாலிட் பிளாக்ஸை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதே தேர்ட் ஒன் ஏஏசி பிளாக்ஸ் இருக்குது. இந்த ஏஏசி பிளாக்ஸ் வந்து ரெசிடென்ஷியலுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை, கமர்ஷியலுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஏசி பிளாக்ஸ் யூஸ் பண்ணும்போது கிராக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் இதுக்கு அட் த சேம் டைம் க்யூரிங்கும் தேவைப்படாது. ஸோ இது கமர்ஷியலுக்கு தான் சூட்டபிள் ஆகும், ரெசிடென்ஷியலுக்கு சூட் ஆகாது. இப்போ நீங்கள் வீடு கட்டும் போது உங்களுக்கு டைம்லையோ பட்ஜெட்லையோ எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக பிரிக் யூஸ் பண்ணியே உங்கள் வீடை கட்டலாம். உங்களுக்கு டைமும் கம்மியாக இருக்குது, பட்ஜெட்டும் கம்மியாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் சாலிட் பிளாக்ஸ் போயிடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.